விருத்தாச்சலம் அருகே கள்ளக்காதலன் தனது கள்ளக்காதலியை அடித்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஸ்ரீமுஷ்ணம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேம்பு. இவருக்கும் தேவங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஜெய்சங்கர் என்பவருக்கும் திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளன. இந்நிலையில் வேம்பு என்பவருக்கும் கம்மாபுரம் மேட்டுத்தெருவில் வசித்து வரும் சின்னச்சாமி என்பவரின் மகன் 30 வயதான சிவா என்பவருக்கும் கரும்பு வெட்டுவதற்கு ஒன்றாக செல்லும் போது பழக்கம் ஏற்பட்டு 2 வருடங்களாக கள்ள தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வேம்பு என்பவர் கம்மாபுரத்தில் உள்ள சிவாவின் வீட்டிற்கு வந்து தங்கியிருந்துள்ளார். அப்போது இருவருக்கும் நடந்த சண்டையில் சிவா என்பவர் தனது கள்ளக்காதலியான வேம்புவின் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து அவருடைய உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சிவாவின் வீட்டிற்குள் வேம்பு சடலமாக கிடப்பதாக கம்மாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த சிவாவை தேடி வந்த நிலையில் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கார்மாங்குடி கிராமத்தில் இருப்பதை அறிந்து அவரை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் விசாரணைக்காக கம்மாபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து கைது செய்தனர். கள்ளக்காதலன் தனது கள்ளக்காதலியை அடித்து கொன்ற சம்பவம் கம்மாபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.